ஸ்ரீ குருபியோ நமக. திருப்பாவை 19ஆம் நாள் பாடல். ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை மணாளனாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்தந்த அவதாரத்திலே ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவி போன்ற முப்பெரும் தேவியர்கள். கிருஷ்ண அவதாரத்திலே நப்பின்னை பற்றி ஸ்ரீ ஆண்டாள் பாடியிருக்கிறாளே, ஏன்? நீலாதேவியின் அவதாரம்தான் நப்பின்னை பிராட்டி. ஆயர் குலத்திலே யசோதையின் சகோதரரான கும்பர் என்பவனுடைய மகள்தான் நப்பின்னை. அதாவது நல்ல பெண் பிள்ளை என்பது பொருள். ஒரு நாள் நப்பின்னையின் தந்தையோ தனது பெண்ணை திருமணம் செய்ய சுயம்வரம் வைத்தான். அதாவது பலம் கொண்ட 7 காளைகளை யார் அடக்குகின்றார்களோ அவருக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்ற போட்டியை அவன் வைத்திருந்தான். ஸ்ரீ கிருஷ்ணனே அந்த 7 காளைகளையும் அடக்கி அவளை திருமணம் செய்து கொண்டவன். அதனால்தான் ஸ்ரீ ஆண்டாள் மலர்களை சூடிக்கொண்டு கண்களை மை தீட்டிய நப்பின்னையே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நாங்கள் கண்ணனை புகழ்ந்து பாட வேண்டும் என்று நப்பின்னையிடம் வேண்டி நின்றாள். பரமாத்மாவை அடைய ஜீவாத்மாவை போற்றி துதிப்போம் வாரீர். நன்றி, வணக்கம்.